Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்திருக்கிறது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது அஃப்கோர்ஸ் அப்படி தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருக்கும். இதே மாதிரி தான் 2019 புல்வாமா நடக்கும் போதும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்தது. ஆனால் அதை விட இது பெரிய வாஸ்டான டார்கெட்ஸ். விஜயனாவும் சொல்லியிருக்காரு ஒரு ராயல் செல்யூட் கொடுக்கணும் அப்படின்னு. இது பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய மிகப்பெரிய அடி. இந்தியா இது மாதிரி விஷயங்கள் செய்யும் போது இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றது இன்னைக்கு உலக நாடுகளுக்கு தெரிஞ்சு. திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். ஜெய்ஷ்-இ முகமது அப்படின்றது இன்னொரு அமைப்பு. அது இல்லாமல் முஜாதீன், அதாவது ஹிஸ்புல் முஜாதீன், இந்த 3 அமைப்புகளோட பேஸை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் ஹிஸ்புல் முஜாதீன் அமைப்பு தான் ஓல்டஸ்ட். இதோட முடியும்னு தோணலை. இவங்க தலைவர்களும் தேடி கொல்லப்படுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதன் பிறகாவது பாகிஸ்தான் இந்த தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற அந்த வேலையை குறைத்து கொள்ளுமா, எப்படி பார்க்கணும்? இது அவங்க இன்னைக்கு இதை பண்ணலை. நம்ம ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடியிலே அன்னைக்கு இருந்த ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் பூகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லோகேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா இன்றைக்கு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அதிகாலையில் ஒரு 25 நிமிடங்களில் ஒரு பல மாதிரியான தாக்குதலை தீவிரவாத முகாம்களில், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்திருக்கிறது. முதல்ல இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். எல்லாரும் இந்தியாவில் May 7 அன்னைக்கு போருக்கான மாக் ட்ரில்லுக்காக தயாராகிட்டு இருந்த நேரத்தில் ஈவினிங் 4 மணிக்கு தான் தொடங்குவாங்க. அப்படி 3 to 7 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவினிங்காக அதுக்கு தான் தயாராகிட்டு இருந்தாங்க எல்லாரும். இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நைட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது, மிட் நைட்டில் நடந்திருக்குது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது அஃப்கோர்ஸ் அப்படி தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருக்கும். இதே மாதிரி தான் 2019 புல்வாமா நடக்கும் போதும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது. ஆனால் அதை விட இது பெரிய வாஸ்டான டார்கெட்ஸ். இது விஷயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிரதமர் மோடி அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாரு, நமக்கு தாக்க வேண்டிய இலக்குகள் அதிகம், ஆனால் நேரம் ரொம்ப குறைவுன்ட்டு சூசகமாக சொல்லியிருந்தார். அது இன்னைக்கு நிஜமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 9 இடங்கள், பாகிஸ்தான் சார்ந்த இடங்கள், பாகிஸ்தானோட தீவிரவாத அமைப்புகள் அவங்களோட பேஸ் கேம்ப் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வச்சுட்டு இருந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு. அதில் ஒரு சிலது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேயும் இருக்குது, ஒரு சிலது பாகிஸ்தான்லேயும் இருக்குது. நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சிலையும் இருக்குது. ஃபார்தஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 284 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்குது. அதாவது நைட்டு ஒரு 1 மணிக்கு 1:05 1:30 வரைக்கும் இது நடந்திருக்கு. இங்கேருந்து நம்மளோட விமானங்கள் போயிட்டு ஒரு 5 விமானங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 விமானங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறம் தாக்குதல் நடத்த ஃபோட்டோ பிடிச்சி திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குன்றதே இதில் நமக்கு ஓரளவுக்கு புரியுது. ஆஸ் அன் இந்தியன் ஐ எம் ப்ரவுட். விஜயனாவும் சொல்லியிருக்காரு ஒரு ராயல் செல்யூட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்மளோட இந்தியன் முப்படைகளுக்குமே ஒரு பெரிய பாராட்டுகள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு. அதை அவங்க கரெக்டாக பயன்படுத்தி, அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது, 26 பேர் பொதுஜனத்தை சுட்டு கொண்டு இருக்காங்க, ஈவு இறக்கமே இல்லாதப்போ எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் இந்தியா கிட்டேருந்து வரும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இரு கண்ட்ரிக்குள்ளே இருக்க போர் பதற்றம் அதிகப்பட்டு இருந்தது. இங்கே இருக்கிற விசாலாம், பாகிஸ்தானி விசாஸ்லாம் கேன்சல் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், எம்பசியோட விஷயங்கள், அப்புறம் இண்டஸ் வேலி இந்த ட்ரீட்டி, அந்த இதெல்லாம் கேன்சலேஷன், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. போருக்கு முன்னாடியான இது 1971 அப்புறம் ஒரு மாக் ட்ரில் இப்போ தான் நடத்துகிறாங்க. அதாவது நிறைய பேர் அதில் பிறந்து கூட இருக்க மாட்டோம். ஸோ உண்மையிலே டுவர்ட்ஸ் போர் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதாவது இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, பாயிண்ட் பண்ணி ஒரு தீவிரவாத பேஸை அழிக்கிறது. இதில் எந்த ஒரு சிவிலியன்ஸும் அட்டாக் ஆகலை. பாகிஸ்தானோட ஆர்மியோட பேஸையும் எதையும் அட்டாக் பண்ணல. ஒரு 30-40 வருஷமாக பாகிஸ்தானால் ஃபண்ட் செய்யப்பட்டு அளவு பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்த்து ஒரு ட்ரைனிங்க்கு பேஸ் கேம்பாக அமைக்கக்கூடிய ஒரு இடங்களில் போய் தாக்குதல் நடந்திருக்கு. இது பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய அடி, மிகப்பெரிய அடி. இந்தியா இது மாதிரி விஷயங்கள் செய்யும் போது
இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றது இன்னைக்கு உலக நாடுகளுக்கு தெரிஞ்சு. திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம். அதுவும் இன்னும் பெரிய டார்கெட்ஸை அடிச்சிருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதற்கு ஒரு பயங்கரமான விளக்கங்கள்லாம் வந்து சொல்லப்படுது. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை நீங்கள் எப்படி கருதுறீங்க? இல்லை, இதுக்கு அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் நடக்கும்போது ஒரு பேர் வைப்பாங்க. இப்போ இதில் ஏன் அந்த பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, மொதல் விஷயம் வந்து அது காஷ்மீர் சார்ந்த விஷயம் நம்ம வந்து சொன்னாலும், இந்த 26 பேரில் மேஜர் ஆஃப் பீப்புள் வந்து அந்த ஆண்கள்ன்ற பட்சத்தில் அந்த அவங்க அதாவது அந்த மனைவிகள் வந்து விதவைகள் ஆகியிருக்காங்க. அதுக்கு பழிவாங்கிற ஒரு விதமாக செந்தூரம் அப்படின்ற அந்த இது சொல்கிறக்கூடிய இது வந்து ஒரு பேராக வச்சுருக்காங்க. அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. குங்குமம் மட்டும் இல்லை, இதில் ரத்தம், இதில் நிறைய அர்த்தங்கள் இதில் இருக்குது. இதுக்கான பேருன்றதை விட இதுக்கு அவங்க என்ன மாதிரி ஒரு முயற்சிகள் எடுத்து அதை செஞ்சுருக்காங்க, எந்த அளவுக்கு அதை வாட்ச் அவுட் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு போரை நோக்கி போயிட்டு இருக்க நேரத்தில் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு வந்து அலர்ட்டாக இருப்பாங்க. இந்தியா எப்படி அலர்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் பாகிஸ்தான் அலர்ட்டாக இருக்கும். அலர்ட்டாக இருக்கிற நேரத்தில் உள்ளே போய் அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ஒரு சேதாரம் கூட இல்லாமல் எல்லா ஃப்ளைட்டும் ரிட்டர்ன் வருது பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அதை சாதாரணமாக மற்ற நாடுகளும் இதை கவனிச்சிருப்பாங்க. ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து பாகிஸ்தான் வந்து டிஃபென்ஸ்லாம் ஃபுல் ஆக்டிவில் இருக்கும். 25 மினிட்ஸ் அடிச்சு தூக்கிட்டு ரிட்டர்ன் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். நம்ம அதை கண்டிப்பாக வரைக்கணும். அதாவது நமக்கு என்னதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் நமக்கு, அது ஆப்போசிட்டாக அவங்க எடுக்கிற முடிவுகள் நமக்கு வந்து ஆப்போசிட்டாக இருந்தாலும், இது நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம், நாட்டின் பாதுகாப்பு வரும்போது ரொம்ப எல்லாருமே துணை நிற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர் பிரதமர் மோடி அவர் மீட் பண்ணதாக இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் வந்து இங்கிருந்து டிஎம்கேலேருந்து வந்த எல்லாருமே அப்பாற்ப எந்த கட்சிகள் கட்சிகளுமே எல்லாருமே ஃபேவரபுளாக கன்கிராட்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க, ஹாப்பியாகவும் இருக்காங்க. எனக்கு ஒரு இது சந்தோஷம் என்னென்னா வந்து இது போர் போகாமல் இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷனாகவே முடிஞ்சிடுச்சு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் பாகிஸ்தான் அதுக்கு எப்படி ரெட்டாலியேட் பண்ண போகிறாங்களா இல்லைனா என்ன பண்ண போகிறாங்கன்றது அது அவங்ககிட்டருந்து வர ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அறிக்கையிலேருந்து தான் நமக்கு தெரிய வருது. இதை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் இதோட முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா, அதே பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அதை வந்து அது வரைக்கும் போய் அழிப்போம், மொத்தமாக அவங்க வேறையே அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அழிச்சிருக்கிறது பேஸ் கேம்ப்ஸு. இது வந்து ஒரு 3 முக்கியமான ஒரு தீவிரவாத அமைப்புகளோட பேஸ் கேம்ப்ஸ். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1988 ஆப்ரேஷனில் இருந்ததெல்லாம் இருக்குது. 1988 ஆப்ரேஷன் இருந்திருக்கு, 2001 ஆப்ரேஷன் இருந்ததெல்லாம் இருக்குது. ஸோ எத்தனை வருஷம் பாருங்கள், எத்தனை வருஷமாக பாகிஸ்தானில் ஒரு இடத்துல அவங்க வந்து அலோவ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இப்போ பாகிஸ்தானோட முகத்தரை என்னன்றது வெளி உலகத்துக்கு தெரிய வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ் கேம்பில் என்ன மாதிரி ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ தீவிரவாதிகள் இந்த உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருப்பாங்க. நம்மளோட இதுவே நீங்கள் வந்து இதில் 3 பேர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 டிஃப்ரெண்ட் அமைப்புகள். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா லக்ஷர் இ தைபா அப்படின்ட்டு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து இந்தியாவில் வந்து இப்போது நடந்த பஹல்காம் அட்டாக்ல அவங்க இன்டைரக்டாக டீல் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களில் அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அமைப்பை பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்ஷ் இ முகமது அப்படின்றது இன்னொரு அமைப்பு. அது இல்லாமல் முஜாதீன், அதாவது ஹிஸ்புல் முஜாதீன், இந்த 3 அமைப்புகளோட பேஸை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹிஸ்புல் முஜாதீன் அமைப்பு தான் வந்து ஓல்டஸ்ட். அவங்களோட 2 பேஸ் அழிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க மிச்சம் இருக்கிறவங்களோட பேஸ் அழிச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்க்கலாம். அதாவது ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து மார்ச் 2000 தான் அவங்க பேஸ் கேம்ப் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க அதோட லீடர் வந்து மசூத் அசார்ன்றவர். அவர் 1999 வந்து இந்தியாவால் ரிலீஸ் பண்ணப்பட்டவர். எதனால் அப்படின்னா, அவங்க ஒரு ஃப்ளைட்டை வந்து இது பண்ணிவிட்டு அதை இந்தியா வந்து ரிலீஸ் பண்ண வச்சு அவங்க போய்ட்டு ஒரு பேஸ் கேம்ப் ஃபார்ம் பண்ணி 2001 வந்து இங்கே வந்து காஷ்மீரில் அசம்பிளியில் கார் பிளாஸ்ட் பண்ணுறாரு. வித்தின் அ இயர் இங்கே வந்து கார் பிளாஸ்ட் பண்ணுறாரு. இப்போ அதோட நிற்குதான்னு கேட்டால் அது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து பார்லிமெண்ட்டில் அட்டாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ இதில் பத்தான்கோட் ஏர்பேஸ் 2016 அட்டாக் பண்ணியிருக்காங்க. February 14, 2019 நடந்த புல்வாமா அட்டாக்குக்கும் இவங்க தான் காரணம். அது இல்லாமல் இப்போ நடந்த இதுலேயும் அவங்களோட பங்கு இருக்குது. அதாவது பேக் எண்டில் பங்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னைக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லக்ஷர் இ தைபா அந்த அமைப்பு தான் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு, ஏன்னா வந்து இப்போ நடந்த பஹல்காம் அட்டாக்கு அவங்க தான் மெயின் காரணம்.
இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா 1987 to 88 ஃபார்ம் பண்ணப்பட்ட அமைப்பு அது. அது எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு அப்படின்னா 2005 வந்து டெல்லியில் சீரியஸான பிளாஸ்ட் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பிளாஸ்ட்டுக்கு காரணம் அவங்க தான். அதுக்கப்புறம் மும்பையில் ஒரு ட்ரெயின் பிளாஸ்ட் ஒரு 200 பேர் கொல்லப்பட்டதுக்கு அவங்க தான் காரணம். 26/11 மும்பை அட்டாக்குக்கும் அவங்க தான் காரணம். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு நடந்த 2016 ஒரு நடந்திருக்கு. ஒரு 19 பேரை கொண்டு இருக்காங்க. இப்போ 2025 வந்து இதில் நடந்திருக்கு. இதுக்கும் அவங்க தான் காரணம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு உலகத்துக்கே அச்சுறுத்தலாக இருந்தால், அதாவது இவங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. உலக யூஎன்னாலேயே அங்கீகரிக்கப்பட்ட தீவிரவாதிகள் இவங்க. அங்கீகரிக்கப்பட்டனா பேன் பண்ணப்பட்ட தீவிரவாதிகள். அவங்கள வந்து இந்தியா அட்டாக் பண்ணியிருக்கிறது உலகத்துக்கே ரிலீஃப் கொடுத்ததுக்கான சமானம். இதுக்கு உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பாக பாராட்டு தெரிவிக்கும். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எனக்கு இது அதான் மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இதோட முடியும்னு தோணலை. இவங்க தலைவர்களும் தேடி கொல்லப்படுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும், இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து செயல்படாது அப்படிங்கிற இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜா ஆசிப் அவர்கள். அவருடைய கருத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 2 hours பிஃபோர் வந்து ஒரு வெள்ளை கொடி காட்டுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை இல்லை நான் இது எப்படி பார்க்குறேன்னா 2 hours பிஃபோர் வந்து மீட்டிங்க்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து மீட்டிங்க்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்தியா தக்க பதிலடி கொடுப்போம், இந்தியாவுக்கு அந்த கலகம் வரும், அந்த இதை வரும்லாம் வந்து வீரவசனம் பேசிட்டு மீட்டிங்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிளியராக பதுங்குறாங்கன்னு தெரியுது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஒரு 1/2 மணி நேரம் பாகிஸ்தானோட இதில் வானொலியில் இவங்க வட்டம் அடித்து ஒரு 5 ஃப்ளைட், இந்தியாவோட 5 போர் விமானங்கள் வட்டம் அடித்து ஒரு 9 டார்கெட்ஸை வந்து துல்லியமாக அடிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க. அதில் நான் சொன்ன மாதிரி ஃபாதஸ்ட் பேஸ் வந்து 284 கிலோமீட்டர்ஸ், இந்தியாவோட லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து 284 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு லொக்கேஷன், ஒரு ட்ரைனிங் பேஸ், அதை அழிச்சிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அப்போது எவ்வளோ நேரம் வந்து அங்கே இருந்திருப்பாங்க? 1/2 hour நடந்தது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்க, எவ்வளோ நேரத்தில் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க, அங்கே போய் அடுத்து தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துங்க. இவ்வளோ நேரம் வந்து பாகிஸ்தானோட இதுவை வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்ககிட்ட அது தெரிய கூட இல்லை. அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ பாகிஸ்தான் வான்வெளியில இந்திய விமானங்கள்லாம் பறக்க தடை வேற வச்சு இருக்காங்க. அப்படி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இத்தனைக்கும் வந்து ஹை அலர்ட்ல இருக்கிற நேரத்தில், சாதாரண நேரத்தில் நடந்திருந்தா கூட பரவாயில்ல, எவ்வளோ ஹைட்டா போய் போர் மரத்தை மேலே வச்சிருக்கணும், ஸ்டேபிள் பண்ணியிருக்காங்க. அது நடந்திருக்கு. அதுதான், அது ஒன்று கூட டேமேஜ் இல்லாமல் ரிட்டர்ன் வந்து ஒரு அவங்க சைட்லேருந்து ஒரு ரிட்டாலியேஷன் கூட இல்லாத அளவுக்கு ரிட்டர்ன் வந்திருக்குன்னா அவங்க டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு இந்தியா கூட போய் போருக்கு வரலாம்னு நினைக்கிறத அவங்க வந்து பைத்தியக்காரத்தனன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ட்டு தெரியுது. அவங்க கிளியராக வந்து பதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவுடைய ஆர்மி வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க கொஞ்சம் ரொம்ப நடிக்க பயம் இருக்கும் சார். என்னதான் அவங்க வந்து வெளியே பேசிக்கலாம், வீரப்பா வந்து நாங்கள் வந்து 130 அணுகுண்டுகள் இருக்குங்க, எந்த உலக நாடும் அவங்க அனுமதிக்காது. அவ்வளோ பெரிய ரஷ்யா கிட்ட இல்லாத அணுகுண்டா யுக்ரைன் நினைச்சிருந்தா ஓவர் நைட்டில் வாஷ் அவுட் பண்ணிடலாம். அவங்களும் செய்யலை. தேர் ரெஸ்பான்சிபிள், அவ்வளோதான். அவங்களுக்குள்ள வேற சண்டை, இங்கே வேற சண்டை. கிட்டத்தட்ட ஒரே அணு ஆயுதத்தை எடுக்கிறவங்கள உலகமே புறக்கணிச்சிடும். அப்புறம் ஆமாம், டெஃபினட்டாக பிறக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு விஷயம், நம்ம பிறக்கிறது மாதிரி நடந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம். ஜப்பான் நடந்த விஷயத்த, ஹிரோஷிமா நாகசாகி விஷயத்தை இப்போ வரைக்கும் பேசுகிறோன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது. அதை வந்து அந்த நியூக்ளியர் டெக்னாலஜி வந்து நம்ம வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுறதுனால தான் இப்போ நம்ம வந்து அந்த கரண்ட் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். அஃப்கோர்ஸ் அதுலேயும் சில விஷயங்கள்லாம் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக பயன்படுத்தணும், ஒரு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா பயன்படுத்தணும்னு போகிறோம். ஆனால் பாகிஸ்தான் வந்து ஒரு ஓப்பனாக அந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்துவோம் அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ்லாம் சொல்கிறது வந்து அவங்களோட அறியாமைன்றது தான் நான் பார்க்குறேன். இந்தியாவை எப்படியா அழிச்சிடணும்னா அது வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் பங்காளி தாங்க சார். இப்போது ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி யார், எல்லாம் ஒரே ஆளுங்க. இதுதான் அப்படிதான் வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் விஷயம். அவங்க எல்லாமே ஒரே இதுவாக இருந்தவங்க தான். யுஎஸ்எஸ்ஆராக இருந்து அப்புறம் பிரிஞ்சு நிறைய விஷயம் நடந்தது. அவங்க யுஎஸ்எஸ்ஆர் கிட்ட வெளியே போயிட்டு நேட்டோ கூட போய் சேரனால தான் அந்த பிரச்சனை, அந்த பங்காளி பிரச்சனை. இவங்க சைனா கூட சேர்ந்து நிறைய சேட்டை, ஆரம்பத்தில் யூஎஸ் கூட நிறைய சேட்டை பண்ணாங்க. இன்றைக்கி சைனா கூட சேர்ந்து சேட்டை பண்ணுறாங்க. அப்படியேப்பட்ட சைனாவே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் போருக்கு போகக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்களோட வியாபாரம் அடிபட்டுரும். ஏன்னா வந்து பாகிஸ்தான் போரில் இருக்கும்போது பாகிஸ்தானுக்கான வெப்பன் எல்லாமே சைனா தான் சப்ளை. சீனாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து ஓப்பனாக வந்து ப்ரெஸ்ஸில் பேசுகிறாங்க, இந்தியாவும் எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு, பாகிஸ்தான் அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு, ரெண்டுமே எங்களுக்கு அண்டை நாடு, நாங்களும் அவங்களுக்கு அண்டை நாடு, ரொம்ப நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், கொஞ்சம் தணிக்கை செய்யணும் அப்படிங்கிற அப்படி சொல்கிறவங்க வந்து அருணாச்சல் பிரதேசில் அவங்க ஆக்கிரமிச்சதெல்லாம் ஒன்றும் ரிட்டர்ன் கொடுக்க போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கி பாகிஸ்தானுக்கிட்ட இருக்க மெஜாரிட்டி 90% வெப்பன்ஸ் வந்து சைனா கிட்ட இருக்கிறது தான். ஒரு 10% டெக்னாலஜி தான் யூஎஸ் கிட்ட இருந்து வாங்கினது. அப்போது
ஜார்ஜ் புஷ் காலத்தில் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாம். இப்போ வந்து சைனா தான் ஃபுல் சப்போர்ட். என்ன இப்போ பிரச்சனை சைனாக்கு அப்படின்னா வந்து அமெரிக்கா வந்து பொருளாதார தடைன்ற விஷயத்தினால வந்து இங்களுக்கு மார்க்கெட் வேணும். யூரோப் ஒரு மார்க்கெட் இருக்குது, அதை விட பெரிய அடுத்த மார்க்கெட் வந்து இந்தியா. இங்கே பாப்புலேஷன் அதிகம், நம்பர்ஸில் அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய இடம் அது. இந்த இடத்த பகச்சிக்க முடியாது அவங்களால. ஆல்ரெடி அவங்க நிறைய வேலைவாய்ப்புகள் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இந்த நேரத்தில் போருன்றது அவங்களுக்கும் ஆபத்து தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஃபண்டும் பண்ணணும், உலக நாடுகள் தெரியாமல் ஃபண்ட் பண்ணணும், அதே சமயம் இந்தியாவையும் பகச்சிக்கூடாது. அந்த சிக்கலை அவங்க இது பண்ணுறதுக்கு பதில் இது பெட்டரான ஆப்ஷன்ற மாதிரி போர் வேண்டான்ற மாதிரி தான். போர் யாருமே விரும்ப மாட்டாங்க சார். நம்ம என்னதான் இங்கே மாக்ட்ரில்லாம் தயாரானாலும் சரியுமே வந்து பர்சனலாக என் மனசுக்குள்ளே வந்து அது நடக்காதுன்றது தான் மனசில் இருக்கும். ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து ஒரு முறை பாகிஸ்தான் மேலே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிச்சது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமா இந்தியா. ஆனால் அதே போல் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நடத்தியிருக்கு. இதன் பிறகாவது பாகிஸ்தான் வந்து இந்த தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற அந்த வேலையை வந்து குறைத்து கொள்ளுமா, எப்படி பார்க்கலாம்? இது அவங்க இன்னைக்கு இதை பண்ணலை. நம்ம வந்து ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடியிலேருந்தே அன்னைக்கு இருந்த பணம் படைத்த அரசாங்கங்கள் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக சில விஷயம் நடத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி அமைப்புகளுக்கு ஃபண்ட் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எப்பவுமே அந்த குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படை நான் முன்னாடி சொன்னது வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு யூஎஸ் ஃபண்ட் பண்ணுச்சு, யூஎஸ் வந்து வெப்பன்ஸ் கொடுத்ததுன்னு. பட் ஆனால் தீவிரவாத அமைப்புகளுக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்கன்ட்டு கிளாரிட்டியான டேட்டா யார்ட்டையுமே கிடையாது. பட் ஆனால் இருக்குது, அந்த ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது. இதை வந்து அவங்க ஆரம்பத்தில் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உள்கட்டமைப்பு இங்கே இருக்கிற இப்போ அரசியலை சரி பண்ணணுன்றதுக்காக அவங்க அதெல்லாம் ஓகே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இடம் கொடுத்தாங்க, பாதுகாப்பு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாள் போக்கில் அது அவங்களுக்கே ஆபத்தாக மாற ஆரம்பிச்சிது. பாகிஸ்தானை வந்து உலக அரங்கில் வந்து தனிமைப்படுத்தப்பட்டுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் கொஞ்சம் மாறத்துக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் இங்கே கவர்மெண்ட் சேஞ்சஸ் நிறைய வருது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா பாகிஸ்தான் ஆர்மிலேருந்தே அந்த தீவிரவாதி அமைப்புகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது, இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு போய் அங்கே ஜாயின் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வெளியே வரும். அங்கே ஆர்மி தனியாக இருக்குது, ஆர்மி தான் கவர்ன் பண்ணுன்ற மாதிரி ஒரு எப்பவுமே இருக்கும். என்னதான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருந்தாங்க மேலோங்கி இருக்கு அப்படின்ட்டு இப்பயுமே அங்கே சண்டை தான். இப்போ வரைக்கும் அங்கே ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. அவங்க வளர்ச்சி நோக்கி போவே இல்லை. அவங்க அதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை அமையவே இல்லை. இப்போ பாகிஸ்தானுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுடைய ஆதரவு இருக்கா இல்லையா? அது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இந்தியா மேலே காலம் முழுக்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. காலம் முழுக்க. ஏன்னா பங்களாதேஷை பிரிச்சதுலேருந்தே வந்து 1971 வந்து அது மனசுக்குள்ள அது எல்லாரோட மனசுலையும் இருக்கும். ஆனாலும் மக்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை வந்து அழுத்து போயிட்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இங்கே வந்து சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது அஃபோர்டபுளாக இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, இந்தியா மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையினால் தான். நிறைய பேர் இங்கே இந்தியன்ஸை மேரேஜ் பண்ணவங்களும் இருக்காங்க. அது சும்மா அந்த நம்பிக்கை வந்துடாது. தான் உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பகை நாட்டுக்கு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிறதுலாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த இடத்துக்கு மக்கள் நகர்ந்துருக்காங்க. ஆனால் அங்கே அரசு வந்து இப்போது நம்ம முன்னாடி குற்றச்சாட்டு இப்போ சொல்லியிருக்கோம், பிஜேபிக்கு வந்து பாகிஸ்தானை விட்டா வேற அரசியலே கிடையாது, அவங்களை அடிக்கிறது தான் அரசியல் அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு நிலைமை வேற. இன்னைக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள் உள்நாட்டிலே நிறைய விஷயம் நடந்தாலும் இன்னைக்கு டாபிக் வந்து டெரர் அப்படி உலக அச்சுறுத்தலுக்கான விஷயங்கள், இங்கே இந்தியா எவ்வளோ சேஃபாக இருக்குது அப்படின்ற விஷயத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை நிம்மதி தான் விரும்புகிறாங்க, அந்த அமைதி தான் விரும்புகிறாங்க பாகிஸ்தான்லேயும். அதனால தான் அங்கே கோஆர்டினேஷன் ப்ராப்பராக இல்லை. மக்கள் அதை விரும்புகிறாங்க, மக்களுக்கு ஃபேவராக அரசாங்கம் செஞ்சாகணும். ஆனால் அரசாங்கத்தை ஆர்மி வந்து செய்ய விட மாட்டேங்குது பாகிஸ்தானில். அங்கே அந்த கட்டுப்பாடு இருக்குது. அதனால தான் அங்கே சண்டையே நடந்துட்டு இருக்கு. எல்லா கண்ட்ரோலையும் தனக்குள்ள வச்சிருக்கு. அங்கே ஆர்மியில் இருக்க அந்த மொத்த ஆர்மியுமே வந்து அவங்க தான் அந்த கண்ட்ரியை ரன் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் அங்கே பிரிவினைகள் இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் மக்களோட விருப்பத்தை அங்கே செயல்படுத்த முடியல. அது எப்பவுமே இருந்தது. இந்த நேரம் வந்து நம்ம இந்தியா பண்ணுற ஒரு சில மூவ் வந்து அங்கே இருக்க மக்களை கஷ்டப்படுத்துதேன்றது நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். நம்மள நிறைய பேர் பேசியிருப்போம் அந்த விஷயத்த. நீங்கள் வார் போகிறது வேற, மக்களை பாதிக்கப்படுறது வேறன்னு சில பேரோட கருத்துக்கள் இருந்திருக்கும். அதில் ஏன் அந்த கருத்து வருது அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த மாதிரி நம்மளை பார்க்கல. காலப்போக்கில் அது மாற ஆரம்பிச்சு. இந்தியா சகோதர நாடுன்ற ஒரு மனப்பான்மைக்குள்ளே போகணும்னு நினச்சாலும் அந்த அமைப்பு அந்த மாதிரி அலோவ் பண்ணல. இன்னைக்கு அது மாறுது. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அவங்கள சரி செய்ய தான் பார்ப்பாங்களே தவிர திருப்பி ரிட்டாலியேஷனுக்கு வர மாட்டாங்க. அதுக்கு உலக நாடுகள் அலோவ் பண்ணாது. சைனா இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன மூலியமா
ஃபண்டு கிடைக்காதுன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ போருக்கு அவங்க போகிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. இப்போ இந்தியாவினுடைய அதிரடி நடவடிக்கையின் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு வெள்ளை கொடியை தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பாகிஸ்தான். டெஃபினட்டாக அந்த நம்ம வந்து இது விஜயண்ணா சொன்ன மாதிரி அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதுதான் நான் பார்க்குறேன். அவங்க பதுங்களுக்கு வெள்ளைக்குடிக்கு இதுதான் காரணம். அதான் சொல்கிறேன் சார், 1.5 மணி நேரம் கிட்ட வந்து அவங்களோட ஸ்பேஸில் வந்து பறந்து அவங்க இடத்தெல்லாம் அழிச்சு பேஸ்லாம் அழிச்சு திருப்பி அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றுமே செய்ய முடியலன்னா அவங்க நிலைமை என்ன? இத்தனைக்கும் ஹை அலர்ட் இருக்க பீரியடில் இது நடந்திருக்கு. ஹை அலர்ட்டாக வார் பதற்றம் இருக்கிற நேரத்தில் இது நடந்திருக்குன்னா அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வளோ வீக்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுட்டு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி கூட போருக்கு போகிறது இட்ஸ் டெஃபினெட்லி சூசைடல் ஃபார் தெம் அப்படின்றது அவங்க உணர்ந்துட்டாங்க. அந்த பயம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து மூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய நாடுகள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் அதே சமயம் பயங்கரவாத தாக்குதல்களை வந்து முறியெடுக்கும் வேலைகளில் இந்தியா ஈடுபட்டால் அதற்கு ஆதரவளிப்போம் அப்படின்னு சொல்லி தான் உலக நாடுகள் பலவும் இந்தியாவுக்கு வந்து ஆதரவு கரம் நீட்டுறாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஒருவேளை போர் ரொம்ப வேகமாக அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்? இல்லை, எனக்கு இது இன்னைக்கு டேட்டுக்கு போருக்கு போகுமான்றதே கேள்விக்குறி. ஏன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வச்சு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. பட் பேக் எண்டு நிறைய வேலை நடக்கும். ஏன்னா அங்கே இருக்க பாகிஸ்தானில் இருக்கிற இதை பொறுக்க முடியாதவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்ய ட்ரை பண்ணி தான் இருப்பாங்க. இந்தியா இஸ் ரெடி ஃபார் தட். பட் பாகிஸ்தானே வந்து மொத்தமாக வார் எடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சா இட் இஸ் டேஞ்சர் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே, அதாவது வெறும் எல்லையோரம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு ஆபத்துன்ற மாதிரி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஃப்ளைட்ஸ் இருக்குது, இது போர் விமானங்கள், மிசைல்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாகிஸ்தானுக்கும் சென்னைக்கும் எவ்வளவு தூரம், சென்னை தமிழ்நாட்டுக்குலாம் வந்து தாக்குதல் நடந்தது அங்கிருந்துனே இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறது சொந்த மிசைல்லாம் கிடையாது. சைனாக்கு இருக்கிற மிசைல், சைனாவில் இருக்கிற மிசைல் வந்து அவங்க மிலிட்ரி வைஸ் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நமக்கு ஏன்னா அவங்க வந்து எங்கேயும் போருக்கு போனது இல்லாதனால டெஸ்ட் அவங்களோட கெப்பாசிட்டின்னு வெளியே தெரியல. பட் தே ஆர் ஸ்ட்ராங். அவங்களோட மிசைல்ஸ் தான் வச்சுருக்காங்க. அந்த மிசைல்ஸ் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த டார்கெட் வேணாலும் அடிக்க முடியும். ஏன்னா பக்கத்து நாடு, இந்தியாவில் இருக்கிற எந்த டார்கெட் வேணால் அங்கேருந்தே அவங்களால அடிக்க முடியும். ஆனால் அதே சமயம் இங்கே இருக்கிற மிசைலோட பேசிஸ், ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மகிட்ட ரஷ்யன் டெக்னாலஜியும் இருக்குது, அமெரிக்கன் டெக்னாலஜியும் இருக்குது, ஃப்ரான்ஸ் டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்தியன் ஹோம் க்ரோன் டெக்னாலஜிஸும் நிறைய இருந்துகிட்ருக்கு. நம்மகிட்ட விமானப்படைகளும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, கப்பற்படைகளும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒரு பெரிய நம்ம யோசிக்கலாம், போர் இப்போ ஃபுல் ஃப்ளெஜாக போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட பே ஆஃப் பெங்கால் ஃபுல்லாக காலியாக இருக்குது. சைனா வந்து அவங்க கப்பல் படையை நிப்பாட்டலாம். சைனா கப்பல் படையை நிப்பாட்டினா அமெரிக்காக்காரன் சண்டைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண வருவான். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். ஆனால் இது நடக்கிறதுக்கு உலக நாடுகளே முதல்ல அலோவ் பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை, இங்கே உலகமே வந்து கொஞ்சம் ஸ்தம்பிச்சு தான் போச்சு. இன்றைக்கும் அதோட விலையை பார்த்தீங்கன்னா கோல்டோட ரிஃப்ளெக்ஷனில் உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டில் போர் நடக்கும்போது எல்லா நாடுகளும் தன்னோட ரிசர்வ்ஸை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கும். அதோட விளைவு தான் வந்து மெயின் வந்து இன்னைக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு ஓவர் நைட்லலாம் இல்லை, போர்னால தான் அது ஃபைனலாக அது ரிஃப்ளெக்ஷன். அந்த மாதிரி வந்து இது வந்து சாதாரண மனுஷனுக்கு தங்கத்தில் தெரியுது. நாட்டோட பொருளாதாரம் வந்து வேற. இப்போ வந்து ரஷ்யாலேருந்து வர பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கும் அமெரிக்காவோட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்குமே இருக்க ரேட் டிஃப்ரென்ஸ் எல்லா விதத்துலையுமே. அதுதான் வந்து பேஸ். இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ரேட் பேஸ் பண்ணி தான் இங்கே நடக்கிற வர்த்தகம். நம்ம அதை கணக்கு பண்ணாமல் இங்கே இது பண்ண முடியாது. உலகமே கஷ்டப்படும். அதுவும் இந்தியா மாதிரி ஒரு, ஏன்னா வந்து இந்தியா இஸ் ஹப் ஃபார் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா சைனா இன்னைக்கு இல்லை, பிளாக் அவுட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அடுத்து இந்தியா தான் அந்த ஸ்பேஸ். ஏன்னா அந்தளவுக்கு மேன் பவர் இங்கே இருக்குது, டெக்னாலஜி இங்கே இருக்குது, அதுக்கான ரிசோர்ஸஸ் இருக்குன்றதுனால இங்கே தான் அடுத்து டார்கெட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிபிளான ஒரு வர்த்தகத்துக்கு இருக்கிற இடத்த வந்து அவங்க போரில் போயிட்டு விடணும்ன்ட்டு இது பண்ண மாட்டாங்க. போருக்கு இந்தியா தயாரானாலும் மற்ற கண்ட்ரீஸ் வந்து வில் ட்ரை டு கன்வின்ஸ் இந்தியா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக. இதை எப்பவுமே இந்தியா வந்து ரிட்டாலியேட் தான் பண்ணும், முதல்ல போய் அடிக்க மாட்டாங்க. நீ அடிச்சா அது கண்டிப்பாக திருப்பி அடிப்பேன். பாகிஸ்தான் இன்னைக்கு பதிலடி வந்து அதிபயங்கரமாக வேற மாதிரி இருக்கும். அதுதான் இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கும். அதுதான் முன்னாடி நடந்த நம்ம 2019 நடந்தது புல்வாமாக்கு அப்புறம் நடந்த ஆப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா 2 இடம் தான். இது வேற 9 இடங்கள். அதெல்லாம் வந்து 5 விமானங்கள் உள்ள போய் அடிச்சுட்டு வந்திருக்கிறதெல்லாம் வெவ்வேறு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஒவ்வொன்றும் வெவ்வேறு இடத்துல இருக்கு. போய் அடிச்சு பெரிய விஷயம். அதுக்கு மறுபடியும் விமானப்படைக்கும் இந்தியாவோட ராணுவ படைக்கும் முப்படைகளுக்குமே வந்து ஒரு ராயல் சல்யூட் கண்டிப்பாக கொடுத்துதான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுப்பேன். நமக்கு நன்றி சார். நன்றி.